சொல்ல போறேன், எல்லாம் கவனிச்சு கேளுங்க. கையிலே கமல கட்டை, கையிலே ருத்ராஜ கொட்டை. சரி. ஓ ஐயா விளக்கா விவரமா புரிந்து விட்டது. நாரத மகாமுனிவர். அதுக்கப்புறம் தான் ஐயா வாங்க ஐயா. நாரத மகாமுனிவர் திரிலோக சஞ்சாரி. கையிலே கமல கட்டை, கையிலே ருத்ராஜ கொட்டை. சரி. தலையிலே சுமாட்டி கட்டை. தலையிலே சுமாட்டி கட்டை. சரி. எந்த ஓட்டலையும் தண்ணி ஊத்துற கொட்டை. ஹோட்டலுக்கு தண்ணி ஊத்துறாங்க. திருலோகத்து சஞ்சாரா தேவெல்லாம் ஒரு பூட்டு பூட்டு. இவர் ஒரு திரு அவருக்கு புஷிங்க ஆட்டு. ஆம்பளை புள்ளதான் இது. இல்ல பொட்ட புள்ள. பணம் கம்மி. அதான் ஒருத்தரும் போற மாதிரி அடிக்கிற மச்சான். ஏன் அப்புறம் 10 கம்மி ஆக்கியா? அவங்களுக்கே தெரியும் யாருக்கு போறதுன்னு. சத்தியமா சரியா மாட்டாங்க. இந்த 3 லோகம் சுத்தக்கூடிய திரிலோக சஞ்சாரி. ஆமா, 3ம் எடுத்துட்டு நானு. அவர் மூடி தாண்டே எடுத்துட்டாரு. ஏன் மூடிட்டு அறகு போறியா? இல்லடா சாமி, நான் எம்மான பாக்குறேன். என் மமுத்து நவுருன்னு பாக்குறேன். நவர மாட்டேங்குது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகளை வெறுத்தவன். அப்ப 3 எடுத்துட்டீங்க. 3 ஆசைகளை வெறுத்தாரா? மண்ணாசை, பொன்னாசை, 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 பொருளாசை, பொருளாசை. ஆமா. கண்ணு எங்க போயிடுது இவனுக்கு? தப்பா நினைக்காரா? தாயொலி மோன தப்பா நினைக்காரா? நான் என்ன சொல்றேன், நான் சொல்றீங்களா? இப்ப ஏன் அடிக்கிறீங்க? போய் மெத்த அப்படின்னு கேக்குறியா? சாமி தினந்தோறும் 2 வேலைக்கு குடிக்கிறாரு. அப்படி குளிச்சு அவன் வந்து ஒட்டி உனி ஓட மாட்டேங்குது. அந்த உனி பிச்சு காசுல தான் போறான். அவர் மேல உனி இது அதை பார்த்து பொறுப்பான். கொஞ்சமா அறிவிருந்தா என்ன யாருன்னு தெரியுமா? நேத்து கேட்டியா ராசம் பண்ணாங்க. 3 லோகம் சுற்றக்கூடிய திருலோக சஞ்சாரி. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை பிறந்தவன். ஆமா, அது மட்டும் தான் உனக்கு விளக்கம் தெரியும். என்ன யாருமே பார்த்தாங்க? அதோ பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கு பிறந்தவன். ஆனா என்ன வந்து சுயமா பெற்றது இன்னொரு இருக்கிறாங்க. கைதசாமி. ஆமா, கைதசாமி. நீ யாரு? கைதுக்கு பிறந்தன்னு சொன்னா நீங்க யாரு? ஏண்டா இப்பேர் சபைக்கு கைது வரலாமா? கைது ஏடா கூப்பிடுறவன. இங்க வர பிளாடோ விடா. கைது போடு வர. கைதுக்கு பிறந்தன்னு சொன்னனே, அதுக்கு விளக்கம் இருக்குது. விளக்கம் இருக்குதா? ஆமா. எப்படி தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே தேவலோகத்தில் தேவர் சபை கூடி இருந்தது. அப்படி கூடி இருக்கும் பொழுது அந்த ரம்பை, மேனகை, விரோதமை, ஊர்வசி 4 பெண்கள் நாட்டியம் ஆடுவது வழக்கம். அச்சபைக்கு பிரம்மதேவனும் சென்று இருந்தார். அப்படி சென்று இருக்கும் பொழுது ஊர்வசியாகப்பட்டவள் அழகில் சிறந்தவள்.
நாட்டியத்திலும் சிறந்தவள். அப்படி இருக்கும் பொழுது ஊர்வசி அம்மனை பார்த்து பிரம்மதேவன் ஆசை கொண்டு விட்டார். எப்படி ஆசை கொண்டு விட்டார்? எப்படியாவது இந்த ஊர்வசியை சேர வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டார். ஊர்வசி அம்மன் அங்கப்பட்டது இதை அறிந்தது. எப்படியாவது நம்ம பிரம்மதேவன் சேராமல் விட மாட்டார் மனதில் எண்ணி சபையை விட்டு ஓடத் தொடங்கியது. சபையை விட்டு ஓடத் தொடங்கியது. அப்படி ஓடிய பிறகு பிரம்மதேவன் பார்த்தார் ஊர்வசி இங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரம்மதேவனும் பின்தொடர்ந்தார். கேட்டாடா அங்க இருக்கும்படியான சபையில ஊர்வசியாக நடினம் செய்யும் போது இருக்கும்படியான பிரம்மதேவன் 4 திசைகள் ஆடும் போது 4 திசையும் பார்த்தாராம். பார்க்கும்போது சைலேன் 4 திசையும் பார்க்கும்போது என்னடா இந்த பிரம்மதேவன் சபையில இருந்தாலும் விடமாட்டார் விலகுது அப்படின்னு அம்மா ஓட்டமா ஓடினாங்களாம். அப்படி பின்தொடர்ந்து ஓடும் பொழுது அண்ணா கிட்ட என்ன கட்டியிருக்கோம்? கழுதை கட்டியிருக்கும். கழுதை கட்டியிருக்கும். அப்படி மன்னருக்கு கழுதை சென்று ஒரு பெண் கழுதாக ஊர்வசி மாறியது. பார்த்தா பிரம்மதேவன் கழுதையாக மாறிவிட்டார் என்று மனதில் ஏற்றி ஒரு ஆண் கழுதையாக மாறிவிட்டார். அப்படியே அந்த கொட்டாயிலே இருவரும் புணர்ச்சி செய்தார்கள். புணர்ச்சி செய்து அங்கே அடியே நான் ஜெனித்து விட்டேன். இப்ப புரியுதா? கழுதைக்கு பிறந்து சொன்னேன். அப்பா அப்படி இருக்கும் பொழுது மன்னனுக்கு வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. ஆமா, அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது என்னை பார்த்து நான் குவா 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 என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது மன்னான் ஆசையாகவும் அன்பாகவும் என்னை வளர்த்து வந்தான். மன்னனுக்கு என்ன தினமும் வேலை. அப்படி துணிதழிக்க அவர் ஒரு ஆற்றங்கரைக்கோ செல்வது வழக்கம். அப்படி செல்லும் பொழுது அடியன் என்னையும் அழைத்து சென்றான். குழந்தையை தனியாக விட்டு செல்லக்கூடாது. ஆமா, அப்படி மனதில் எண்ணி என்னையும் அழைத்து சென்றார். அவர் ஒரு புறமாக துணியை துவைத்துக் கொண்டிருக்க நான் ஒரு புறமாக தண்ணியை கலக்கி கொண்டே தண்ணியை கலக்கி கொண்டு. ஆமா, அப்பதான் எனக்கு பேர் வந்தது. நான் கலகக்காரன் கலகக்காரன். தண்ணியிலே கலை கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் எனக்கு கலைக்காரன் என்று பெயர் வந்தது. ஆமா, அப்படி இருக்க அப்பா இந்த சாபம் எனக்கு எப்படி வந்தது? அந்த தச்சன் சாபம் படிக்கு நானே தச்சக பெருமன் கொடுத்த சாபம். ஏன் தெரியுமா சாபம் கொடுத்தான்? அவனே 1000 குழந்தைகளை பயன்படுத்தான். 1110 ஆண்களையும். ஆமா, அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த குழந்தைகளை அனைவரையும் அவர் சிவனிடம் சென்று ஆமா சாகா வர வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பினா. பார்த்தேன் நானு. ஏற்கனவே திமிர்ல இருக்கிறவன் ரட்சகன். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை வழிமறித்து பகவானிடம் 11 கோட்டைக்கு செல்லவும் அப்படி என்று அனுப்பி வைத்தேன். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் 1000 பிள்ளைகளை அனுப்பி வைத்தார். அவர்களையும் கலகம் செய்து மடித்து அப்படி இருந்தாலும் அப்பா இன்றைய கலகம் ஒன்றும் இல்லையே. ஒரு கலகம் ஒன்றும் கிடைக்கல. அதனால மாடு கட்டிக்கிறாங்க. ஆமா, அந்த மாட்டு பின்னாடி போய் கலகம் விடு கை விட்டு கலரு. அது பின்னாடி வரத்துல ஒரு விடு கலகம்.
தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலாம். என் தலையும் வயிறும் 1000 சுக்கலாக வெடித்துவிடும். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு கலகம் எங்கன்னு பார்க்கணும். கலகம் எங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, தேவேந்திரனை போய் பார்க்கணும். தேவேந்திரனை பார்த்து எனக்கு மரியாதை கொடுக்கறானா இல்லையா பார்க்கணும். ஆமா, தேவேந்திரன் சந்தோஷம் சரிபதி இருக்கலாம். ஏதோ தெரியல, வீணை சத்தம் கேட்கிறது. எப்படி தேவலோகத்துல வீணை சத்தம் கேட்கிறது? ஒரு வேலை யாரு கலகக்காரன் ஆரம்பம் வேணா தேவேந்திரத்தில் வந்து விட்டோம். தேவலோகத்தில் தேவேந்திரனும் இந்திராணியும் இருந்தா நாரதர் வந்திருப்பதாக எச்சரிக்கை. எங்களை பார்த்தது நாரதர் மகாபலி வந்திருக்கிறார். வாய் என்று அழைத்தால் கலகம், சரி இருந்தாலும் அவர் சிம்மாதிரி விடுத்து நீங்கி அதன் பிறகு பார்க்கலாம். ஐயா திருவாங்க தேவேந்திரன் வானத்துக்கு அநேக வணக்கம். வாழ்ந்திருப்பாயப்பா, வாழ்ந்திருப்பா, வாழ்ந்திருப்பாயப்பா, வாழ்ந்திருப்பா. தேவேந்திரா, இந்த நாரதனுடைய பாதத்தை பணிந்தால் என்றும் நலமுடன் வாழ கிடவது. ஐயோ இந்திராணி, அம்மா மலை போச்சு. பணிவதால் நீங்கள் இருவரும் நலமுடன் வாழ கிடவது. எதுக்கு வந்திருக்கிற?
என்னிடம் மேடாகுணமாக நடந்து கொண்டால் நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு தெரியும். பரமானந்தா பாத்தியா, தேவலோகத்துக்கு வந்தோம், நமக்கு மரியாதை மரியாதை நம்மளுக்கு கொடுக்கல. எத்தனை மிஞ்சி? 413 அடி. எனக்கு 413 அடி. மொத்தம் எத்தனாவது? 826 அடி. இந்த 826 அடி அவங்கள வாங்க வைக்கணும். டபுளுக்கு டபுள். எப்படி? டபுளுக்கு டபுள். நீங்க எங்க கலாச்சாரம் இருப்பாங்களாமா? நாராயணாரி கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டது. கலகாம கடிச்சிட்டு நீங்க அவங்க இப்ப கலகாம கடிச்சிட்டு பர்ணகாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய பத்மாசுரன் பத்தியா, அவங்கிட்ட தான் இன்னைக்கு கலை இருக்குது. ஆமா, பத்மாசுரனை போய் சென்று இந்த தேவர்கள் மூல அனைவரையும் அடி வாங்க வைக்கணும். என் மக்களை அவங்க ஒழிச்சு கட்டிடணும். எப்படி? பத்மாசுரனை போறோமா? பத்மாசுரன் பரமானந்தம். வணக்கம். வணக்கம். நலமுடன் வாழ்க. அப்பா, நம்ம எங்க வந்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். பத்மாசுரன் இருந்தால் நாரதர் வந்திருப்பதாக எச்சரிக்கை. செஞ்சார் என்று சொல்லக்கூடிய நாரத பெருமகை உங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. இந்த பனகாபுரி ஆண்டவர் பத்மாசுரன் அதே படி நலமுடன் வாழ்க. அப்பா, இந்த 3 லோகத்தையும் சுத்தக்கூடிய என்றும் நலமுடன் வாழ்க. சந்தோஷம். அப்பா, நான் தேடி வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாரதா இந்த தரணியில் கைப்பற்ற ஆமா,
அதாவது பண்ண அப்படி என்ன இந்த கிடு 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 இருக்கக்கூடிய நாளுக்கு அப்பேற்பட்ட இந்த பத்தாசுரை எவ்வளவு தைரியம்டா என்ன நீ பார்த்து வந்திருக்க அப்படியா அப்பா நல்ல செய்தி ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். சரிங்க. ஆமா. என்ன செய்தி? என்ன செய்தி தெரியுமா? என்ன நாடி வந்த காரணம் என்ன? அப்பா சொல்ல வேண்டும். நீ எந்த நாட்டு ஆட்சி செய்கிறாய்? சிறப்போடு சீர்திருத்தம் யாருக்கு ஒருவருக்கு பயமில்லாமல் இந்த ஆட்சியை கொடுத்து கொண்டு வருகிறேன். அது அப்படியா? அந்த தேவலோகம் கைலாயம் எப்படி தேவலோகம் கைலாயம் வைகுந்தம் நீயே ஆட்சி செய்யலாம். ஏன்னா நீயே ஆட்சி செய்யலாம். எப்படி ஆட்சி செய்யணும்னா அந்த தேவர்கள் மூணு அனைவரையும் சிறைப்பிடிக்க வேண்டும். எப்படி அந்த 30 தேவர்கள் சிறைப்பிடிக்க வேண்டும். கைலாயம் முன்னுடையது, எப்படி வைகுந்தம் முன்னுடையது, அந்த தேவலோகம் முன்னுடையது. இந்த ஒரு நாட்டை மட்டும் ஆட்சி செய்தால் பத்தாது. உங்களுடைய வீரமும் தீரமும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த தேவர்கள் மூணு அனைவரையும் சிறைப்பிடிக்க வேண்டும். இந்த செய்தி சொல்வதற்காக உங்களே வந்துள்ளேன். அந்த தேவர் 30 சிறைப்பிடித்து அந்த நாட்டை ஆமா நாமளே ஆள வேண்டும். ஆமா அதனால தகுந்த யோசனை. ஆமா எப்படி அந்த நாட்டை முதல்ல நீயே ஆளலாம். நாமளே ஆள வேண்டும். நம்மளே அதாவது கைலாயம் 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 இந்த கைலாயம் 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 நம்ம சக்தி லோகம் சக்தி லோகம் கைலாயம் பிரம்மலோகம் விருப்பலோகம் அந்த லோகம் இந்த லோகம் அதெல்லாம் லோகம் இந்த அந்த வானம் இந்த பூமி இங்க இருக்கிற கடவுள் அனைத்தும் உன்னையே வணங்குவார்கள். அனைவரையும் நீ பிடிக்க வேண்டும். உங்களுடைய இஷ்டப்படியே அங்க பேச ஐயா சேதியா நின்று அந்த 30 தேவர்களை சென்று அண்டவனை வென்று வருகிறேன். சென்று சத்தியலோகம் வைகுந்தம் கைலாயம் அந்த 30 தேவரை சிறப்பிடிக்க போறேன். போறீங்க வண்டிக்கு போனணும் கெண்டிக்கு போனணும் வந்தாதான் நிலம் வரும். ஆமா நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் நம்ம பொண்டாட்டியை கூட்டு நம்ம போட்டு பொண்டாட்டியை கூட்டு ஒரு வார்த்தை தென்னியாத மாதிரி போறேன். நான் போய் வருவனும் வர மாட்டோம். ஆமா நான் வரலாம் தாயா துணியா போட்டு என்னடா இல்லைங்க ஒரு வார்த்தை நான் போய் வரேன் அப்படி சொல்லிருக்காங்க. தன் மணி சித்ராதேவி அழைக்க சித்ராதேவி வருகின்றார். அன்னவரால் கலை தொடரும்.